குட் ஆஃப்டர்நூன், பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவது நாள் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். நேற்றோடு 75 நாட்கள் முடிந்தது. ஜெபம், பல டீச்சிங்ஸ் நம்ம கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த லைவ் ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்து இந்த இடத்துலேருந்து இந்த சேனலில் 75 days. So I want to give God all the glory. 75 days of goodness. Lord, thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 75 நாட்கள் கிருபையா எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க போகிறது. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா உபகரணங்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனமானவர்கள். எங்கள் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதாக. God's grace, let it sustain us. தேவ கிருபை எங்களை நடத்தட்டும். உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை கிருபை கிருபை. எல்லாரை விட அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை என்று 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் இந்த நாளிலே சொல்லுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. தேங்க்யூ 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 ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளின் ப்ரோக்ராமில் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வார்த்தைகள் வருவதாக. எங்களை மறுரூபப்படுத்துகிற, எங்களை ஆண்டவரை சவால் கொடுத்து எங்களை தட்டி எழுப்புகிற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஆவியானவருடைய கிரியை அத்தனையும் ஆண்டவரே, எனக்கு நீர் அளித்த கிருபை எல்லாம் வெளிப்பட அன்போடு ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கிறோம். பார்க்கிற, கலந்து கொள்ளுகிற ஆவலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி, ஜீவியம் மாற வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். ஆமேன். இதுவரை 4 நாட்கள் பல காரியங்களை படிப்படியாக ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே, கிருபையினாலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரூத் பட் ஆல்சோ லைஃப். ஜீவியத்தின் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்கு நான் மறுபடியும் வருகிறேன். ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு, அது கிருபையினாலே. ஆனால் அதற்கு பிறகு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். எப்படி சிஷ்யத்துவத்திற்காக பல இடத்துல பல கண்டென்ட், சிலபஸ் நமக்கு பைபிளில் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தோம். எப்படி வித்தியாசமான ஆவிக்குரிய வளர்ச்சி நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய ஓட்டத்தை நாம் ஒழுங்காக ஓடாவிட்டால் தேவன் நம்முடைய ஓட்டத்தை இன்னொருவரிடத்திலே கொடுத்து விடுவார் என்று சொன்னேன். நம்முடைய கிரீடத்தை நாம் இழக்க முடியும் என்று சொன்னேன். நாம் பிரயாசப்பட்ட பலனை நாம் டிஸ்கிரேஸ் பண்ணி இழக்க முடியும் என்று நான் சொன்னேன். பல உதாரணங்கள், பல வசனங்களை நாம் பார்த்தோம். நேற்று தினத்தில் 4 காரியங்கள்: தேவனோடு உறவு, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனுக்கு கீழ்ப்படிதல், உள்ளான மாற்றம் முதலாவது என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்கள் முதலாம் நிருபம் பேதுரு, 1 Peter chapter 1, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பயன்படுத்துகிற பல காரியங்களிலே ஒன்று, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். 1 Peter chapter 1 verse 6. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். என்னது? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு வருகிற சோதனை நிமித்தம் நமக்கு துக்கம் வருகிறது. இங்கே என்ன வாசிக்கிறோம்? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். பேதுரு எழுதுகிறார் 2 Peter chapter 1 verse 6. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7ஆம் வசனம். And then he gives perspective. அதற்கு பிறகு அவர் கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். எதற்காக துன்பப்படுகிறது நல்லது? Why? ஏன்?
கஷ்டப்படுவது என்பது நல்ல காரியம் கிடையாது. ஆனால் கஷ்டப்படுகிறது நல்லதுன்னு சொல்றாரே, அது அவசியங்கிறாரே. எதுக்காக? 7ஆம் வசனம், 2 Peter chapter 1 verse 7. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன், கோல்டு, the gold that perishes, அக்கினினாலே சோதிக்கப்படும். தங்கம் வந்து அழிந்து போகிற ஒரு பொருள், இந்த பூமிக்குரிய ஒரு பொருள், நித்தியத்திற்கு அது உரிய பொருள் கிடையாது. அங்கே வந்து அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொருள் இங்கே வந்து அப்படியே தங்கம்னா நம்ம நிறைய சொல்லுவோம், நிறைய அப்படியே அதை வந்து வேல்யூ கொடுப்போம். அழிந்து போகிற பொன் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய faith will be tested. The Bible says it will be tested. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Believers judgment when Jesus comes back. விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென், இந்த விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டியிருக்கும். So we will be tested, we will be tried, we will have moments of difficulties. ஆமென். இதை குறித்து நான் அதிகமாக உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனையிலே நான் இந்த தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். What to do in times of dark valleys. இருளின் பள்ளத்தாக்கின் நேரங்களிலே, சங்கீதம் 23 இருந்து, from Psalm 23, what to do or how to respond in times of dark valleys. இருளின் பள்ளத்தாக்கின் நேரங்களிலே, வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் இருளின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து போகிறான். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. இயேசுவானவர் சிலுவை பாதையை சகிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Jesus for the joy that was set before him he endured the cross. அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்றும் நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாமா? அதை வாசிக்கலாமா? Let us look at that very quickly. 2 Corinthians chapter 4 verse 17. கொஞ்சகால உபத்திரவம், ஆனால் கன நித்திய கால மகிமை, மகிமை. அதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். This whole life is a test. Whole life is a choice. நாம் எப்படி எந்த காரியத்தை தெரிந்தெடுக்கிறோம் என்ற காரியங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாடங்கள் to that end let it be a blessing, நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன் என்று பவுல் அவர் தன்னுடைய போராட்டத்தை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். Paul is struggling. அதாவது மாறணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அவரால் மாற முடியல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று அவர் கதறுகிறார். விரும்பாத காரியத்தையே நான் செய்கிறேன், நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது என்ற காரியத்தை அவர் தன்னுடைய அனுபவத்தினாலே சொல்லுகிறார். அங்கே ஆவியானவருடைய உதவி வேண்டும் என்ற காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, there are carnal Christians, there are spiritual Christians. 2 விதமான கிறிஸ்தவர்கள், மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், அப்புறம் ஆவிக்குரியவர்கள். இந்த ரெண்டுக்கும் போராட்டம் வருகிறது. தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும், ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும், ஆவியானவருடைய பலப்படுத்துதல் வேண்டும், தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும், தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். இங்கே பாருங்க, கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லுகிறேன். கிருபை, கிரேஸ் என்ற காரியங்கள் இதை குறித்து தவறாக இன்றைக்கு உலகத்திலே நமக்கு உபதேசங்கள் இருக்கிறது. ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்வார்கள். ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை.
இதை குறித்து நான் சில வாரங்களுக்கு முன்பதாக, ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக என்று நான் நினைக்கிறேன், பிப்ளிக்கல் கிரேஸ் என்ற தலைப்பிலே நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்கள் சபையிலே நான் பேசினேன். இதே யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதில் பிப்ளிக்கல் கிரேஸ், வேதாகமத்திலே தேவ கிருபை என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு பலவிதமான கிருபைகளை, பைபிளில் இருக்கிற கிருபைகளையும் அது எந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டது, கிருபையை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே நான் அந்த செய்தியை பேசுகிறேன். ஸோ ஃபியூ வீக்ஸ் பேக் தான் எங்களுடைய யூடியூப் சேனலில், ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியாங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிப்ளிக்கல் கிரேஸ் என்ற தலைப்பிலே நான் பேசினதான செய்தி. ப்ளீஸ் டூ லிசன். இப்போ அதனுடைய சின்ன ஒரு எசன்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று ரட்சிக்கும் கிருபை. அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கிறோம். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 2 verse 8 and 9. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. Lest any man boast about his salvation, it is not by works, it is by grace என்று வாசிக்கிறோம். இது சேவிங் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. நாம நம்முடைய ரட்சிப்புக்காக என்னதான் செய்தாலும் அது அழுக்கும் கந்தையுமாகத்தான் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே அதை பார்த்து விட்டோம். இட் இஸ் லைக் filthy rags in the sight of God, our righteousness. நம்முடைய நீதிகள் எல்லாம் அது ஆண்டவருக்கு ஒரு அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நம்முடைய பிரயாசம், ரட்சிப்புக்காக நாம் படுகிற பிரயாசம் இருக்குது, அதெல்லாம் டெட் ஒர்க்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது மனம் திரும்ப வேண்டும், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் என்று எபிரேயர் 6:1 வாசிக்கிறோம். ஸோ we are saved by grace. சரியா? ஆனால் நல்லா கவனிங்க, பைபிளில் கிருபை 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 என்ற வார்த்தை பல இடத்துல வருகிறது. ஆனால் அது சேவிங் கிரேஸ்க்காக கொடுக்கப்பட்ட கிருபை அல்ல. சேவிங் கிரேஸை பற்றி பைபிளில் ரொம்ப நமக்கு இல்லை. இங்கே எபேசியர் 2:8-9 தெளிவாக இருக்கிறது, இது சேவிங் கிரேஸ். ஆனால் பைபிளில் நிறைய விதமான கிருபைகள் இருக்கிறது. அதில் பிராடாக பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று சேவிங் கிரேஸ், அது ரட்சிப்புக்கு. இன்னொன்று எனேபிளிங் கிரேஸ், அது ரட்சிக்கப்பட்ட பிறகு. நல்லா கவனிங்க, கிளியராக புரிந்து கொள்ளுங்க. ஒன்று சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபை. இன்னொன்று பலப்படுத்தும் கிருபை. ரட்சிக்கும் கிருபை நம்மை ரட்சிக்கிறது. அதாவது நம்ம செய்கிற காரியத்தினால ரட்சிக்கப்பட முடியாது, ஆண்டவருடைய கிருபை. சரியா? அது சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபை. அதற்கு பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு பலவிதமான கிருபைகளை கொடுக்கிறார். அதற்கு நான் ஒட்டுமொத்தமாக கொடுக்கிற பேர் எனேபிளிங் கிரேஸ், அதாவது பலப்படுத்தும் கிருபை. அப்போ நம்ம இயேசுவை போல மாறணும்னா அதுக்கு கிருபை தேவை. இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நம்ம செய்யணும்னா அதற்கு நமக்கு கிருபை தேவை. கேரக்டர் கோலை நம்ம பர்சியூ பண்ணுறதற்கு கிருபை தேவை. பர்பஸ் கோலை பர்சியூ பண்ணுறதற்கு நமக்கு கிருபை தேவை. நாம் தேவன் விரும்புகிற நபராக மாறுவதற்கு கிருபை தேவை. நாம் தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்கு கிருபை தேவை. இப்போ இந்த எனேபிளிங் கிரேஸ்ன்னு சொல்கிறேனே, பலப்படுத்தும் கிருபை என்று சொல்லுகிறேனே, இதை நான் 3ஆக பிரித்து சொல்லுகிறேன். நன்றாக கவனியுங்கள். ஐ எம் கோயிங் டு டிவைட் தட் இன்டு 3. ஒன்று பிரிவென்டிவ் கிரேஸ். பிரிவென்டிவ் கிரேஸ் அதாவது நம்ம பாவம் செய்யாதபடிக்கு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. வேக்சினேஷன் மாதிரி. அதாவது நோய் வராமல் இருப்பதற்கு எப்படி தடுப்பூசி போடுகிறார்களோ அது போல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சோதனையை தாங்கத்தக்கதாக. இங்கே பாருங்க, நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு மேலாக, நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, அதாவது திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், he will not test you beyond what you can handle. He is faithful. அவர் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, லிசன், சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பு கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Along with the temptation, the Lord will provide a way of escape. அதாவது ஒரு பாவ சூழ்நிலை வருகிறது, அந்த பாவ சூழ்நிலையில இருந்து நீங்கள் அதில் விழுந்து விடாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்காக ஒரு வழியை, a way of escape என்று ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் நான் சொல்றது பிரிவென்டிவ் கிரேஸ். நமக்கு நோய் வராமல் தடுப்பூசி நம்ம போடுறது போல, லைக் ஹவு வி டேக் வேக்சினேஷன் டு prevent ourselves from diseases. God gives us preventive grace so that we will not sin. நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். அதை நான் பிரிவென்டிவ் கிரேஸ் என்று சொல்லுகிறேன். சரியா? நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் கொடுக்கிறதான தடுத்து நிறுத்தும் கிருபை. சரியா? தடுத்து நிறுத்தும் கிருபை, பாவம் செய்யாமல் நாம் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தும் கிருபை. ஆனால் ஒருவேளை அந்த கிருபையை நாம் போதுமான அளவு பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நாம் ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் தடுமாறி தத்தளித்து நாம் கீழே விழுந்து விட்டால், நாம் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்று ஒன்று இருக்கிறதே, அதில் நாம் தடுமாறி கீழே விழுந்து விட்டால், நாம் ஒரு ஃபம்பிள் ஆர் ஃபெயிலிங் நமக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டால், தடுமாற்றம் வந்துவிட்டால், தடுத்து நிறுத்தும் கிருபை இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் தவறி விழுந்து விட்டால் தூக்கி நிறுத்தும் கிருபை என்று ஒன்று உண்டு. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் எழுதிக் கொள்ளுங்க. அதாவது சேவிங் கிரேஸ், எனேபிளிங் கிரேஸ். ரட்சிக்கும் கிருபை, பலப்படுத்தும் கிருபை. ரட்சிக்கும் கிருபை நம்முடைய சால்வேஷனுக்கு. இப்போ பலப்படுத்தும் கிருபை என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பலப்படுத்தும் கிருபையில் 3 பிரிவுகளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் பிரிவு பிரிவென்டிவ் கிரேஸ். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு வாழுவது, தடுத்து நிறுத்தும் கிருபை. இரண்டாவது, தடுமாறி தத்தளித்து கீழே விழுந்து கிடக்கும் பொழுது தூக்கி நிறுத்தும் கிருபை, பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 and verse 20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபை அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆனால் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும், வியாதி பெருகிற இடத்துல மாத்திரை பெருகும். ரொம்ப கடுமையான வியாதிகளாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருகும். அப்ப நோய் பெருகிற இடத்துல மாத்திரை பெருகிறது போல இங்க பாவம் பெருகும் பொழுது ஆண்டவர் இப்ப தடுத்து நிறுத்தும் கிருபையை கொடுத்தார். அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நாம் தடுமாறி தத்தளித்து கீழே விழுந்து கிடக்கிறோம். இப்பொழுது அந்த வேக்சினேஷன் தேவைப்படாது. ஏற்கனவே கிருமி தாக்கிருச்சு. இப்ப வேக்சினேஷன் உதவாது. இப்ப நம்ம வியாதிப்பட்டிருக்கிறோம். இப்ப வியாதியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை, அதாவது ட்ரீட்மெண்ட் தேவை. அது உள்ள இருக்கிற அந்த கிருமியை கொல்லுவதற்கு இன்னொரு விதமான மாத்திரை தேவை. ஆண்டவர் இப்பொழுது டிஸ்பென்ஸ் பண்ணுகிற கிரேஸ் பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். இந்த இடத்துல சொல்லப்பட்ட கிருபை வேற, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்ட கிருபை வேற, எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்ட கிருபை வேற. இந்த கிருபையை வித்தியாசமாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இன்றைய கிருபையை குறித்து நிறைய குழப்பத்தில் இருக்கிறார்கள். கிருபையின் உபதேசத்தை செய்கிறவர்கள் கூட இதை தெளிவாக போதிக்கிறது இல்லை. 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்?
கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது என்று சொல்லி பவுல் அங்கே பேலன்ஸ் பண்ணுகிறார். யாராவது மாத்திரை பெருகட்டும், ஏன்னா மாத்திரை நல்லது, வியாதி வந்தால் மாத்திரை பெருகுது, மாத்திரை பெருகிறதுக்காக வியாதி பெருகட்டும், யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. ஆகவே பிரியமானவர்களே, ப்ரிவென்டிவ் கிரேஸ் நல்லது, ஆனால் பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸு நமக்கு தேவைப்பட்டால் இருக்கிறது. ஆனால் அதையே நாம் நாடி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. மூன்றாவது பவர் கிரேஸ். எல்லாரும் சொல்லுங்க, பவர் கிரேஸ். ப்ரிவென்டிவ் கிரேஸ், பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், பவர் கிரேஸ். என்னது பவர் கிரேஸ்? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறதே, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் இருக்கிறதே, நீங்கள் அவரை போல மாற வேண்டும், நீங்கள் அவருடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிளான் இருக்கிறதே, அதை நீங்கள் செய்வதற்கு அவர் கொடுக்கும் அருள், அவர் கொடுக்கும் ஒத்தாசை, அவர் கொடுக்கும் எம்பவரிங் பிரசன்ஸ், அவர் கொடுக்கும் ஒரு உன்னத பலன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். யார் சொல்றது? பால். I am who I am by the grace of God. I am who I am by the grace of God. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த நாட்களில் இருந்த மற்ற ஊழியர்களை விட அதிகமாக நான் உழைத்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் மிக வேகமாக அதே வசனத்தில் ஆகிலும் நான் அல்ல, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. There is a special grace of God over my life to do more work for God, to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை அளிக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians chapter 2 and verse 13. It is God who gives us the desire and the will to do it. And the will to do it, and the energy to do it, and the grace to do it. ஆண்டவர் நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் என்று பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படி, சகலவித நற்கிரியைகளில் நீங்கள் பெறுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபை. And God will able to make all grace abound to you. And God will able to make all grace abound to you. So that in all things, music வேண்டாம் brother, music வேண்டாம். I can't flow with the music. With all things, amen, God is able to make all grace abound to you. All grace abound to you. தேவன் உங்களிலே சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். He is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. பாத்தீங்களா, நம்ம every good workல நாம பெருகுவதற்கு தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, அதை தேவன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸோ 3 விதமான கிரேஸ் ரட்சிக்கப்பட்ட பிறகு. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு. நாம் ஒருவேளை பாவம் செய்து விட்டால், தடுமாறி விட்டால், தத்தளித்து விட்டால், தேவன் நம்மை தூக்கி எடுப்பதற்காக அளிக்கிற கிருபை. அந்த கிருபையை ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரிவென்டிவ் கிரேஸ், பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். 3வது பவர் கிரேஸ், டு டூ த வில் ஆஃப் காட். சேவிங் கிரேஸ் என்பது வேற. இன்னொன்று இருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறதே கிருபை தான். புலம்பல்ல வாசிக்கிறோம்ல 3ஆம் அதிகாரத்தில், லாமெண்டேஷன் chapter 3. His grace is new every morning. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. லைஃப் கிரேஸ், லைஃப் கிரேஸ், லைஃப் கிரேஸ், சேவிங் கிரேஸ், எனேபிளிங் கிரேஸ். லைஃப் கிரேஸ், வாழ்க்கையே கிருபை தான். பிறகு ரட்சிப்பு என்பது கிருபை. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தேவன் விரும்புகிற நபராக வாழ்வதற்கு கிருபை. அதுல பிரிவென்டிவ் கிரேஸ், அதுல பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், அதுல பவர் கிரேஸ். இன்னொன்று இருக்கிறது, இன்னொரு கிருபை இருக்குது. அது என்ன தெரியுமா?
உதாரத்துவமாக கொடுக்கிறதற்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மகதோனியா சபைக்கு ஒரு விசேஷ கிருபை கொடுக்கப்பட்டதாம். என்ன கிருபை? என்ன கிருபை? ஊழியத்திற்காக கொடுக்கிற கிருபை, மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்கிற கிருபை. அதை குறித்து பெருமையாய் பவுல் எழுதுகிறார். 2 Corinthians chapter 8. அன்றியும் சகோதரரே, verse 1, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன கிருபை? ஊழியத்திற்கு உதாரத்துவமாய் கொடுக்கிற கிருபை. இருக்கிற எல்லாரும் கொடுப்பதில்லை. கொடுக்கிறவர்கள் எல்லாருமே பெரிய பணக்காரர்களும் இல்லை. தேவன் சிலருக்கு அந்த கொடுக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை தந்தருளுவாராக. ஆமென். So grace is very very important. கிருபை என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் எழுதி கொள்றீங்களா? நான் வேகமாக உங்களுக்கு சில வசன குறிப்புகளை கொடுக்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இப்பொழுது எல்லாவற்றையும் வாசிக்கிறதற்கு நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 15:10 இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்புறம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் கண்டபோது பவுல் சொல்றான். பேதுரு, யாக்கோபு, யோவான், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, நான் ஊழியம் செய்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அனாயிண்டிங்கை அதை பேதுரு, யாக்கோபு, யோவான் பார்த்தாங்கன்னு சொல்கிறான். அதை கிருபை என்று சொல்கிறான். கலாத்தியர் 2:8-9. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ சித்தம் செய்வதற்கு தேவன் கொடுக்கும் பலன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14. God's power, grace is power to transform us. நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவத்தை ஜெயிக்கிறதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் ஜீவியத்திலே வெற்றியை அடைவதற்கு தேவன் கொடுக்கிற பலன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7-9. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற பலன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமக்கு கொடுக்கப்பட்டதான ஸ்தானத்தை நாம் சரியாக பயன்படுத்த தேவன் அளிக்கும் பலன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை செயல்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற பலன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய ஜீவியத்திலே கசப்பை மேற்கொள்வதற்கு தேவன் அளிக்கிற கிருபை. இதை குறித்து நாம் இன்னும் விரிவாக படிக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் பாவம் செய்யாமல் தப்பிக்கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற பலன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய இருதயத்தை நாம் நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு தேவன் கொடுக்கின்ற பலன். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் கல்லறை போகிற வரைக்கும் அவருடைய கிருபை தேவை. நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கிருபை தேவை. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. பிறந்ததிலிருந்து ரட்சிக்கப்படுற வரைக்கும் லைஃப் கிரேஸு, அல்லது சாகிற வரைக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிரேஸு, லைஃப் கிரேஸு. ரட்சிக்கப்படுகிற டைமில் கொடுக்கிறது ரட்சிக்கும் கிருபை. அதற்கு பிறகு அவர் கொடுக்கிறது பலப்படுத்தும் கிருபை. அது பல விதங்களிலே செயல்படுகிறது. ஹோப் யூ ஆர் பிளஸ்ட். இன்னும் இதை குறித்து நீங்கள் ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் பிப்ளிக்கல் கிரேஸ் என்ற தலைப்பிலே நான் பேசின செய்தியை நீங்கள் கேட்கலாம். சரி, இன்னொரு அறிவிப்பு. மற்ற காரியத்திற்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்பதாக இன்று இரவு 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, tonight 10:30 to 12, 1.5 மணி நேரம் கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கு, குறிப்பாக இது சென்னையிலே உள்ள மக்களுக்காக நாங்கள் செய்து வந்தோம். இப்பொழுது லாக்டவுன் பீரியடில் செய்ய முடியாததுனாலே இன்றைக்கு இது லைவ் ப்ரோக்ராமாக வருகிறது. 10:30 மணிக்கு இன்று இரவு up to 12 o'clock midnight பிரதர் மோகன் சி லாசரஸ் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நானும் அதில் ஷேர் பண்ணுவேன். இன்று இரவு 10:30 மணிலிருந்து 12 மணி வரை யூடியூப் சேனலில், நீங்கள் இதே சேனலில் நீங்கள் பார்க்கலாம். டுநைட் பிளஸட் சென்னையுடைய ப்ரோக்ராமு 10:30 to 12 கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மென்ஸ் ப்ரேயர் மீட்டிங், ரிவைவல் ப்ரேயர் மீட்டிங் டுநைட். ஒவ்வொரு மாதமும் நடக்கின்றது. நாளைய தினத்தில் டுமாரோ செகண்ட் சாட்டர்டே, நாளைக்கு மத்தியானம் 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் 12 to 2 மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர்
சென்னையிலே இருக்கிறதான மக்களுக்காக பல மாதங்களாக, பல வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது. அதை நான் பொறுப்படுத்தி நடத்துவது உண்டு. சென்னையிலே வெப்பேரியிலே BKNல வைத்து, பாலர் கல்வி நிலையத்தில் வைத்து இப்பொழுது பல மாதங்களாக நடக்கவில்லை. ஆனால் இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து செகண்ட் சாட்டர்டே 12 to 2, 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். நாளைக்கு நீங்கள் காலையிலிருந்து சென்னை வாசிகளாக இருந்தால் உபவாசம் இருந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். 12 to 2. Brother Mohan C. Lazarus again will be sharing the word of God. தேவனுடைய வார்த்தையை Brother Mohan C. Lazarus அண்ணன் ஷேர் பண்ணுவார்கள். நானும் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு 12 to 2, இன்றைக்கு இரவு 10 மணிலிருந்து 12 மணி மிட் வரைக்கும் கிறிஸ்தவ வியாபாரிகளுக்காக இந்த 2 எழுப்புதல் ஜெப கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மத்தியானம் நமக்கு 3 to 5 நமக்கு தொடர்ந்து பாடங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை. வேறு எங்கும் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் ஆன்லைன் சர்வீஸு. அங்கே வாழ்க்கையின் இருளான நேரங்கள் வழியாய் கடந்து போகும்பொழுது, இருளின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சரி, தொடர்ந்து நம்ம இங்கே காரியங்களை படிக்கலாம். let us look at the scriptures. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு நம்மை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிற 3 பிரத்யேகமான காரியங்கள். நம்பர் 1 his word, நம்பர் 2 his spirit, நம்பர் 3 his people. அதை நான் வேகமாக உங்களுக்கு விளக்கி சொல்லி அதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான 4 டெஸ்ட் அதை குறித்து சொல்லும் பொழுது நாம் இந்த நேரம் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கு இந்த 2 காரியத்தை இன்னும் பார்க்க போகின்றோம். சரியா? இப்போ ஆண்டவர் பயன்படுத்துகிற 3 காரியங்கள். நம்பர் 1 his word, நம்பர் 2 his spirit, நம்பர் 3 his people. let me explain. முதலாவதாக தேவன் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம், John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John chapter 15 and verse 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சங்கீதம் 119 Psalm 119, சங்கீதம் 119 வசனம் 9 வசனம் 11. Psalm 119 verse 9 and verse 11. verse 9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. 11ஆம் வசனம். Psalm 119 and verse 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். மெமரைசிங் ஸ்கிரிப்சர்ஸ், மெடிடேட்டிங் ஸ்கிரிப்சர்ஸ். ஆமென். வசனம் நம்மை சுத்திகரிக்கும். வசனம் நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 Timothy chapter 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. All scripture is inspired by the Spirit. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி தேறினவனாக வருவதற்கு, ஒரு விசுவாசி அந்த லக்கை அடைவதற்கு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாவதற்கு 1. 2வது, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு. கேரக்டர் கோல், பர்பஸ் கோல். நல்லா நீங்க பார்க்குறீங்கல்ல, கவனிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, 2வது அவன் எந்த நற்கிரியைகளையும் செய்ய அவன் தகுதி உள்ளவனாக. இந்த 2 காரியத்திற்காக ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், ஒரு விசுவாசி தேறினவனாக, எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக
அவைகள் 4 காரியத்திற்காக பிரயோஜனமாக இருக்கிறது. நம்பர் 1, அவைகள் உபதேசத்திற்கு, அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கு, அவைகள் சீர்திருத்தலுக்கு, அவைகள் நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. 4 காரியம். முதலாவது உபதேசம். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டு என்னன்னு காட்டுவதற்கு, ஆண்டவருடைய அந்த ஸ்டாண்டர்டு, ஆண்டவருடைய அந்த நிலை, நாம் எந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்கும் இந்த வசனம் பயன்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, கடிந்து கொள்ளுதல். அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நம்ம தடுமாறி கீழே விழுந்து விட்டால் நம்மை கடிந்து கொள்வதற்கும் இந்த வசனம் பிரயோஜனமாய் இருக்கிறது. மூன்றாவது அங்கே இருந்து அப்படியே குழியில் இருக்கிற நம்மை கடிந்து கொண்டு விட்டுவிடுவதில்லை தேவன். சீர்திருத்தலுக்கு, நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு, மறுபடியும் விழுந்த இடத்திற்கு மறுபடியுமாக தூக்கி நிறுத்துவதற்கு, சீர்திருத்தலுக்கு வசனம் பிரயோஜனமாக இருக்கிறது. அதற்கு பிறகு 4வதாக நீதியை படிப்பிக்குதலுக்கு, மறுபடியுமாக அந்த ஸ்டாண்டர்டை நமக்கு அதை நிலைப்படுத்தி காட்டுவதற்கு 4 காரியம். Word of God is used for teaching us the doctrine, and then it is used to rebuke, and then to correct, and then to teach us righteousness. அதாவது நீதியை படிப்பிக்குதலுக்கு, முதலாவது உபதேசத்திற்கு, அப்புறம் கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு தேவனுடைய வசனம், God's word. தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 3 காரியங்கள் சொன்னேன். His word, His spirit, His people. His word, His spirit, His people. அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய மனிதர்கள். இப்பொழுது அவருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது என்பதை யோவான் 15:3, சங்கீதம் 119, 9:11, இங்கே 2 தீமோத்தேயு 3:16-17 சில சாம்பிள் வேர்சஸ் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னும் அநேக வசனங்களை மேற்கோள் காட்ட முடியும். ஆனால் வசனம் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேத வசனத்தை நன்றாக படிக்க வேண்டும் பிரியமானவர்களே. வேத வசனத்தை நன்றாக தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. Loving and living the scriptures. Loving and living the scriptures. ஆண்டவருடைய வசனத்தை நேசிப்பதும் அதை வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பதும் என்ற தலைப்பிலே 6 செஷன் நான் பேசியிருக்கிறேன். இட் இஸ் இன் திஸ் யூடியூப் சேனல் லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர்ஸ். 6 செஷன்ஸ் நான் பேசியிருக்கிறேன். அதில் டீட்டெயிலாக பல காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். சரி, 2வது ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் His Spirit. 2வது அவர் பயன்படுத்துகிற காரியம் அவருடைய ஆவி. God uses His Spirit. ஆவியின் கனிகள் என்று வாசிக்கிறோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில். ஆவியின் கனிகள், ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியானவர் நமக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். இந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பிப்பதற்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 இந்த ஆவியின் கனிகள் நம்மிலே நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஆவியானவருடைய உதவி தேவை. கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு இந்த ஆவியானவருடைய உதவி தேவை. தேவனுடைய நோக்கத்தை செய்வதற்கு, அவருடைய பர்பஸை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா பிலிப்புவை ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு வனாந்திரத்திற்கு போகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா பேதுருவை ஆண்டவர் கொர்நேலியு வீட்டாருக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். டைரக்ஷன், கைடன்ஸ்.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நீ மகதோனியாவுக்கு போ என்று பவுலிடத்திலே பேசுகிறார். Spirit of God will guide us to do the will of God. Spirit of God will help us to bear the fruit of the Spirit. ஆவியின் கனிகளை நாம் கொடுப்பதற்கு 3 காரியங்கள் சொன்னேன். Word of God, Spirit of God, அப்புறம் மூன்றாவது people of God. Amen. மூன்றாவது his people. God uses his word, his spirit, his people. சரியா? எப்படி அவருடைய people யூஸ் பண்றாரு? 2 விதமான காரியத்தை சொல்லுகிறேன். people என்று சொல்லும்பொழுது, ஒன்று ஆண்டவரால் எழுப்பப்பட்ட சபையிலே தலைவர்கள், அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். 2வது சபையில் இருக்கிற மற்ற சக விசுவாசிகள், சரீரத்திலே உள்ள மற்ற அங்கங்கள். ஆண்டவர் சபையிலே மற்றவர்களை வைத்திருக்கிறார் நம்மை கட்டுவதற்கு. சபையிலே ஆண்டவர் தலைவர்களை வைத்திருக்கிறார் நம்மை கட்டுவதற்கு. எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 11, 11லிருந்து 13. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 13. இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கான்டெக்ஸ்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 13. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக. வசனம் 11. 2வது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, பர்பஸ் கோல். 9ஆம் வசனம் கேரக்டர் கோல். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் கேரக்டர் கோல். 12ஆம் வசனம் பர்பஸ் கோல். இதுக்காக 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் தலைவர்களை கொடுத்திருக்கிறாராம். சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வர, அப்புறம் நாம் சுவிசேஷ வேலையை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் சபையிலே தலைவர்களை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேவ சித்தம் செய்வதற்கு, ஜீவியத்தை இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆவின் கனிகளை பிறப்பிப்பதற்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை போல மாறுவதற்கு, நாம் அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை நாம் செய்வதற்கு. இப்போ ரொம்ப அழகா இருக்குல்ல, அவர் வசனம், அவருடைய ஆவி, அவருடைய ஜனங்கள் எல்லாமே எதுக்கு? அவரை போல மாறுவதற்கு, அப்புறம் அவர் சொன்ன காரியத்தை செய்வதற்கு. டு பி த பர்சன் தட் காட் வாண்ட்ஸ் us to be, டு டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் us to do. நாம் யாராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த நபராக மாறுவதற்கு, என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு, 2 காரியத்திற்காக அவருடைய வசனம் தேவை, 2 காரியத்திற்காக அவருடைய ஆவியானவர் தேவை, இந்த 2 காரியத்திற்காக அவருடைய ஜனங்கள் தேவை. அந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள். ஒன்று, சபையிலே தேவன் கொடுத்திருக்கிற தலைவர்கள். 2வது சபையிலே தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசிகள். வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, விசுவாசிகள் ஒவ்வொரு அவயவங்கள் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு அவயவமும், நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு அவயவமும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, 1 தாலந்து உள்ளவனாக இருக்கலாம், 2 தாலந்து உள்ளவனாக இருக்கலாம், 5 தாலந்து உள்ளவனாக இருக்கலாம். கர்த்தர் அவரவர்களுக்கு அளந்து கொடுத்த அளவின்படியே, கிருபையின்படியே. ரோமர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதெல்லாம் படித்து பார்த்தா ஆவியின் வரங்கள் பட்டியல், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கையான தாலந்துகள் பட்டியல், இதெல்லாம் நமக்கு அங்கே இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம், அப்புறம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபை வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி மற்றவர்களை கட்ட வேண்டும். கவனிங்க, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒட்டுமொத்தமாக சரீர வளர்ச்சி உண்டாகிறது. நாம் நம்முடைய சபையிலே நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்றும் பொழுது, மற்ற ஒரு விசுவாசி அவருடைய பங்கை நிறைவேற்றும் பொழுது, சபையிலே நாம் செயல்படும் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது, when we become functioning believers in the body of Christ in the local church, நாம்
மற்றவர்களை கட்டுகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்களை பற்றி சொல்லப்பட்டதான சாப்டர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதிலே ஆவியின் அந்த 9 வரங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அதில் கவனிங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம், 1 Corinthians chapter 12 and verse 7. ஆவியினுடைய அனுக்கிரகம், அதாவது ஆவியின் வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, இங்கே நல்லா கவனிங்க. தமிழ் பைபிள் வச்சிருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இங்கே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அவனுடைய பிரயோஜனத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படித்து பாருங்கள், நீங்கள் மற்ற லாங்குவேஜ் பைபிளில் படித்து பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரிஜினல் லாங்குவேஜில் படித்து பாருங்கள். என்ன போட்டிருக்கும் தெரியுமா? அங்கே ஆவியானவருடைய அந்த அனுக்கிரகம், நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்கள் யாவரின் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாவரின் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தி கிஃப்ட்ஸ் அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் கிவன் ஃபார் த காமன் குட் என்று நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள். அப்படித்தான் நீங்கள் மூல பாஷையிலே வாசிப்பீர்கள். தமிழ் பைபிளில் கூட இது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். இது 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீகன்பால்க் என்ற ஒரு மிஷனரி தமிழ் படித்து அவர் எழுதும் பொழுது அந்த 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரிஜினல் லாங்குவேஜ் ஹீப்ரு, கிரீக்கு, அரமைக்கு அந்த மொழிகளிலிருந்து அவரே மொழிபெயர்த்தார். அதுவும் அவர் தாய்மொழி இல்லை, தமிழும் அவர் தாய்மொழி அல்ல. அவர் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து வருகிறார் ஜீகன்பால்க். அவர் எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அரமைக் மொழி இதெல்லாம் படித்து இப்போ தமிழ் மொழிபெயர்க்க வேண்டிய லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜையும் படித்து அவர் மொழியாக்கம் செய்கிறார். அதுவும் அந்த நாட்களிலே இருந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். 7ஆம் வசனம், அவர் எழுதும் பொழுது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் பிரயோஜனத்திற்காக, அங்கே ஒரு 10 பேர் இருந்தால் அவன் பிரயோஜனத்திற்காக என்ற அர்த்தத்தோடு எழுதினார். ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை ஆவியின் அனுக்கிரகம் அவன் பிரயோஜனத்துக்காக என்றது போல ஒருவேளை நாம் வாசித்து விடலாம். அப்படி அல்ல. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் அந்த அவன் என்ற ஒரு வார்த்தை 11ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே பாருங்கள். 11ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த மீனிங்ல தான் 7ஆம் வசனம், ஆவியின் அனுக்கிரகம் அவன் பிரயோஜனத்திற்காக. அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை சபையில் உள்ள மற்றவர்களை கட்டுவதற்கு, சபையிலே மற்றவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை உங்களை கட்டுவதற்கு, ஒருவருக்கொருவர் என்ற பரஸ்பர உறவிலே சபையிலே இருக்கும் பொழுது நாம் கட்டப்படுகிறோம். 3 காரியம்: அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய மனிதர்கள். ஹிஸ் வேர்ட், ஹிஸ் ஸ்பிரிட், ஹிஸ் பீப்புள். ஹிஸ் பீப்புள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எழுப்பின தலைவர்கள். அது எபேசியர் 4:11-13 சொன்னேன். எபேசியர் 4:16 ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறதை குறித்து சொன்னேன். இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியினுடைய அனுக்கிரகம் யாவரின் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது மற்றவர்கள் கட்டப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவை போல மாறுவதற்கு, அவர்கள் கிறிஸ்துவின் சாயலிலே வருவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவைகளை பயன்படுத்துகிறார். God uses that. ஆமென். நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் எல்லாவற்றையும் நான் ரிப்பீட் தான் பண்ணுறேன். திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் 4 விதமான டெஸ்ட்டை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். வாழ்க்கையிலே நாம் அந்த அடுத்த நிலைக்கு வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். நாம் அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த இயேசுவை போல மாறுகிற இந்த பிரயாணத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்கை நாம் அடைவதற்கு நாம் பிரயாசப்படுகிற
இங்கே பாருங்க, நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க நிறைய உதாரணங்களை கொடுக்க நிறைய வசனங்களை கொடுக்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இயேசுவை போல குணத்தில் மாறணும். இதுதான் நம்முடைய 21 நாள் சப்ஜெக்ட். திருப்பி சொல்கிறேன், இயேசுவை போல குணத்தில் மாறணும். அதுதான் நம்முடைய 21 நாள் சப்ஜெக்ட். இன்றைக்கி 5வது நாள். அதற்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் படிக்கின்றோம். நமக்கு எப்படிப்பட்டதான சிந்தை இருக்க வேண்டும் என்பதை படிக்கின்றோம். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை பயன்படுத்துவார், அவருடைய ஆவியானவரை பயன்படுத்துவார், அவருடைய ஜனத்தை பயன்படுத்துவார். அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லும் பொழுது அதிலே ஏதாகிலும் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் டோன்ட் வரி டூ மச். சரியா? எல்லாருக்கும் ஒரே அளவு கிராஸ்பிங் எபிலிட்டி கிடையாது. ஆனால் அந்த பிராட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டால், அதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. சரியா? டீட்டெயில்ஸ் யாருக்குன்னா ஆர்வம் உள்ளவர்கள், அதிகமாக அதை கற்றுக்கொண்டு இன்னும் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறவர்கள், அவர்களுடைய நலனுக்காக நான் பல வசனங்களை, பல அந்த குறிப்புகளை, பல புரிந்து கொள்ளுதல் உதாரணங்களை, பல வேதவசன பகுதிகளை நான் கூட்டி நான் சொல்லுகிறேன். நேற்றைய தினத்தில் நமக்கு தேவன் சிட்சையை பயன்படுத்துவார் என்று சொன்னேன். God will deal with us. ஆண்டவர் நம்மை வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். நாம் சிட்சிக்கப்படாவிட்டால் நாம் புத்திரர் அல்ல என்று நாம் எபிரேயரிலிருந்து வாசித்தோம். டிசிப்ளினால உண்டாகிறதான நன்மைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார் என்று நான் சொன்னேன். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்னதான் படிக்கிறோம்னா, இயேசுவை போல குணத்தில் மாறுவதற்கு பல காரியங்களை பல கோணத்தில் நாம் படிக்கின்றோம். நாளைய தினத்திலிருந்து நாம் எப்படி இந்த தெய்வ சுபாவத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான சக்திகள் அல்லது உணர்வுகள், பாவங்கள், அந்த பேட் கேரக்டர்ஸ், அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவது, நமக்குள்ளே இருக்கிறதான கெட்ட சுபாவங்கள் அதை களைந்து போடுவது எப்படி. நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பெருமையை மேற்கொள்வது எப்படி, ஹவு டு ஓவர் கம் ப்ரைட். இது பெரிய ஆபத்தான காரியம். ஏன் தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஐயோ, எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலை அது! என்ன டேஞ்சரஸ் பொசிஷனிங் அது! ஆண்டவரே எதிர்த்து நிற்பாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுப்பாராம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாராம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எவனாவது என்ன பண்ணக்கூடாது? தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. ஆமேன். உண்மையான தாழ்மை என்பது என்ன? தாழ்மை என்பது அப்படியே ஒரு பூனை போல இருப்பது அல்ல. தாழ்மை என்பது என்ன என்பதை நாளைக்கு படிக்க போகின்றோம். தி ஆப்போசிட் ஆஃப் ப்ரைட் இஸ் ஹியூமிலிட்டி. தாழ்மையை வளர்த்துக் கொள்வது எப்படி, பெருமையை மேற்கொள்வது எப்படி, அதற்கு பிறகு நாம் இச்சையை மேற்கொள்வது எப்படி, நாம் பரிசுத்த சிந்தையை வளர்த்துக் கொள்வது எப்படி, கசப்பை மேற்கொள்வது எப்படி, காழ்ப்புணர்ச்சியை மேற்கொள்வது எப்படி, மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி. சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னாரே, அந்த நிலைக்கு அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மளே வளர்த்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நாம் முறையாக ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே நாளையிலிருந்து அதையெல்லாம் படிக்கப் போகின்றோம். இப்பொழுது வேகமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சில பரீட்சைகள், some tests that God allows in our life. அதுக்கு முன்னாக நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வாக்கு பண்ணுகிறார்.
ஆனால் அந்த வாக்கு பண்ணின காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக பொதுவாக வாழ்க்கையில் இடைப்பட்ட நாட்களில் வந்து ஐ கால் இட் அ பிரீச் பீரியட். த ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் பிட்வீன் தெர் இஸ் அ பிரீச் பீரியட். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறார். பிறகு கானான் என்ற அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போகிறதற்கு முன்பதாக இடையில ஒரு வனாந்திரம் இருக்கிறது. இந்த வனாந்திரமான நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறது உண்டு. இந்த வனாந்திரமான நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறது உண்டு. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது உண்டு அந்த ப்ராமிஸ்க்காக. நன்றாக கவனிங்க. ப்ராமிஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், இடையில ஒரு வெயிட்டிங் பீரியட், ஒரு வனாந்திர நேரம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை நாமே பார்க்கிறதற்கு உதவி செய்கிற நேரம், நம்மை பரீட்சிக்கிறதற்கான ஒரு நேரம். டைம் தட் காட் டெஸ்ட்ஸ் அஸ். ஆண்டவர் சோதிக்கிறதான வேளைகள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட அவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு, அவருடைய தன்மைகளை அறிந்து நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு வளர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வரும்பொழுது ஆண்டவரை குறித்து பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். யெகோவா ராஃபா என்பது அங்கே தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. அங்கே மாறா என்ற தண்ணீர், கசப்பான தண்ணீர் இருக்கிற இடத்துல அங்கே ஆண்டவர் மதுரமாக மாற்றினாரே, அங்கே ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் தன்னை குறித்து. நமக்கு இந்த கடினமான நேரத்தில் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஸோ அவருடைய வார்த்தை, அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பாதையில் நமக்கு பல சோதனைகள் வரும். அங்கே ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு வரும். நம்முடைய ஜீவியத்திலே மாற்றங்கள் வரும். சரியான மாறுத்தரத்தை நாம் கொடுத்தால், இஃப் வி கிவ் ரைட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் we will grow. சரி, 4 விதமான டெஸ்ட். சரியா? எந்த டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியும் இல்லையா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் ஜேர்னியிலையும் ஆண்டவர் பல சோதனைகளை, பல டெஸ்ட்டுகளை, பரிசோதனைகளை. சரியா? ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மளை பரீட்சிக்கிறவர். நன்றாக கவனியுங்கள். there is a difference between test and temptation. God tests us, the devil tempts us. I'll repeat, God tests us, devil tempts us. பிசாசன் நம்மை சோதிக்கிறான், தேவன் நம்மை பரீட்சிக்கிறார். தேவன் நம்மை பரீட்சிக்கிறார். என்ன டிஃபரன்ஸு? என்ன டிஃபரன்ஸு? பரீட்சை எதுக்கு வைப்பாங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஆனால் சோதனை எதுக்காக பிசாசு கொண்டு வருவான் தெரியுமா? நம்ம விழத்தள்ளுவதற்காக. The motivation behind temptation is to fail us. The motivation to give us test is to promote us. ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார், ஆண்டவர் நம்மை பரீட்சிப்பார். ஆனால் பிசாசன் நம்மை சோதிப்பான். சில வேளைகளில் பிசாசனுடைய சோதனையே ஆண்டவர் நம்முடைய பரீட்சையாக அவர் மாற்றிக்கொள்வார். ஆமென். நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ டெஸ்ட், 4 விதமான டெஸ்ட் இந்த ஜேர்னியில், இந்த பிரயாணத்தில் நமக்கு தேவன் கொடுக்கிறதான பரீட்சைகள். முதலாவது த பிரஷர் டெஸ்ட். அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. வாழ்க்கையிலே நமக்கு நெருக்கங்கள், நமக்கு பிரஷர். என்ன பிரஷரு? பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க இல்லை? நம்ம சகாக்கள்லாம் எல்லாரும் ஒன்று செஞ்சாங்கன்னா நாமும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம், பியர் பிரஷர். ஆமென். எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அந்த ஊரோட ஒத்து போகணும். இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் பணக்கார பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. உங்களால் அந்த அளவுக்கு வசதியாக உங்கள் பிள்ளைங்களுக்கு துணிமணியோ அல்லது உபகரணங்களையோ வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிடுறீங்க. ஆனால் இந்த பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுதுன்னா, மற்ற பிள்ளைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வைத்திருக்கிறதான பொருட்கள், அவர்கள் எந்த காரில் இறங்குகிறார்கள், அவர்கள் என்ன துணிமணியை உடுத்துகிறார்கள், வீக்கெண்டில் எப்படி செலவு பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு ப்ரெஷர். என்னது? நாமும் அது போல இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரஷர், அழுத்தம் வாழ்க்கையிலே வரும். மற்றவர்கள் செய்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும். எல்லாரும் கம்ப்யூட்டரை அப்கிரேட் பண்றாங்க, எல்லாரும் போனை அப்கிரேட் பண்றாங்க. நான் மட்டும் தான் அந்த பழைய போனை வைத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, ஆனா மற்றவங்க கிட்ட இருக்கிறதுனால நீங்க வாங்கணும். நான் சொல்றது புரியுதா? சிலருக்கு என்னன்னா, கவனிங்க, அதாவது நமக்கு வேணுமோ வேணாமோ,
மற்றவங்களுக்கு இருக்கு, என்கிட்டையும் இது இருக்குன்னு காட்டுறதுக்காக வேணும். இன்னும் சிலருக்கு என்ன தெரியுமா, மற்றவங்க கிட்ட இல்லாத பொருளை நான் வாங்கணும், ஆனால் எனக்கும் வேண்டாம், எனக்கு ஆக்சுவலாக தேவையில்லை, ஆனால் மற்றவங்ககிட்டையும் இல்லை, ஆனால் நான் வாங்கணும். ஏன் தெரியுமா, மற்றவன் என்னை பார்த்து பொறாமப்படணும், அவனை இரிட்டேட் பண்ணணும், அதுக்காக நான் வாங்கணும். இப்படிலாம் நிறைய மக்கள் பலவிதமான அழுத்தத்தில் சிக்கிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆபத்து நேரம். இப்போ ஸ்கூலில் காலேஜில் நான் வாலிபர்களுக்காக ஒரு சில செஷன்ஸ் பேசினேன். எங்கள் சபையில் உள்ள வாலிபர்களுக்காக தொடர்ந்து நான் டீச்சிங் கொடுத்தேன். ஒரு 20 மணி நேரம், 20 hours யூத்துக்காக பேசினது இப்போ ஆடியோ சிடியில் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் வீடியோவில் நாங்கள் இது மாதிரி பேசுகிறதில்ல, ஆன்லைன் கிடையாது. ஆனால் எங்கள் யூத்துக்காக நான் பேசினதை 20 மணி நேரம் யூத்துக்காக, மேக்கிங் ஹெல்த்தி டிசிஷன்ஸு, சூஸிங் ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ், ஓவர் கம்மிங் பியர் ப்ரெஷர், அழுத்தங்களை மேற்கொள்வது எப்படி, சரியான தீர்மானங்களை எடுப்பது எப்படி, வாழ்க்கையிலே யாருடைய நட்பில் நாம் இருக்க வேண்டும், ஆண் பெண் உறவுலே வரையறைகள் என்ன, பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப்ஸில் வரையறைகள் என்ன, பவுண்ட்ரிஸ் என்ன, அப்புறம் வாலிபர்கள் கேட்கிறதான கேள்விகளுக்கான பதில் 2 மணி நேரம். அப்புறம் இப்படிப்பட்ட காரியத்தில் பேசும்பொழுது நான் அந்த ஓவர் கம்மிங் பியர் ப்ரெஷர், நம்முடைய அழுத்தங்களை மேற்கொள்ளுவது என்ற காரியத்தை குறித்து பேசுகிறேன். அப்பொழுது நான் சொன்ன ஒரு உதாரணம் கவனிங்க. அங்கே வாலிப சகோதரிகள், வாலிப சகோதரர்கள், சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். நான் அவங்கள பார்த்து நான் கேட்டேன், அவங்கக்கிட்ட சொன்னேன். குறிப்பாக நான் அந்த வாலிப தம்பிமார்களுக்கு சில எக்ஸாம்பிள், சில பெண் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நான் சொன்னேன். அப்போ வாலிப பெண் பிள்ளைகளை பார்த்து நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்கூல் படித்து முடித்து இப்போ காலேஜுக்கு போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய கற்பை நீங்கள் காத்து கொண்டீர்கள், சரியா? இப்போ இதுவரைக்கும் யூ ஹேவ் கெப்ட் யுவர் வெர்ஜினிட்டி, சரியா? இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் பேசும் பொழுது அவங்க பேசுகிறதான அந்த சப்ஜெக்ட் திடீர்னு ஒரு நாள் நீ இப்போ இது வரைக்கும் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு நீ அனுபவிச்சிருக்கியா, ஹாவ் யூ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் செக்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு அங்கே வருது. அப்போ எல்லாருமே அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எஸ் ஐ ஹவ் ஹேட் செக்ஸ் பிஃபோர், ஐ ஹவ் ஹேட் செக்ஸ் பிஃபோர், ப்ரீ மேரிட்டல் செக்ஸு, திரும்ப காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. ஸோ இப்படி என்னென்னமோ சொல்லுதுங்க, சரியா? இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு 70-80% அப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது சபையில் வளர்ந்த பிள்ளை. நான் இந்த பிள்ளைங்கிட்ட கேட்குறேன், சபையில் வளர்ந்த பிள்ளை, நீ காலேஜுக்கு போகிற, இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ ஊன்ட்ட கேட்குறாங்க, நீ இல்லைங்கிற உடனே அவங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. they are laughing at you. என்னப்பா இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நீ இப்படியா இருக்கிற, இன்னும் have you not experienced அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு அந்த வாலிப பெண் பிள்ளைங்கிட்ட நான் கேட்குறேன். what are you going to do, what are you going to do, how are you going to react? அது ப்ரெஷர் சிச்சுவேஷன், எல்லாரும் செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இப்ப நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதை பார்த்து சிரிக்கிறார்கள். நீ என்ன சொல்ல போற? what are you going to say? நான் சொன்னேன் அந்த பெண் பிள்ளைகளுக்கு, லிசன், பைபிள்ல ஊரோடு ஒத்து போறவன் ஹீரோ கிடையாது, ஊரோடு ஒத்து போறவன் ஹீரோ கிடையாது. முழு தேசமும் அந்த ராஜா செய்து வைத்த பொற்சலையை வணங்குகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று இந்த 3 எபிரேய வாலிபர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஜெபிக்க கூடாது என்ற சட்டத்தை போடுகிறான் ராஜா. அங்கே தானியேல், அவன் தேசத்தில் எல்லாரும் ஒரு திசையில போய் கொண்டிருக்கிறார்கள், இவன் தனியா நிற்கிறான். ஏன் பைபிள்ல அப்படி தனியா நிற்கிறவன் தான் ஹீரோ, ஏன் பைபிள்ல அப்படி தனியா நிற்கிறவன் தான் ஹீரோ. ஊரோட ஒத்து போறவன், எல்லாரும் செய்யறவன், எல்லாரும் செய்யறது போல் நானும் செஞ்சா நான் ஹீரோ கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ நீ. இன்னொன்று, நீ அவர்களை பார்த்து அப்படியே தலை குனிந்து
நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க, நான் அனுபவிக்க முடியாது, சர்ச்சுக்கு போகிறவன் அப்படின்னு பரிதாபமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ தைரியமாக தலையை நிமிர்த்தி அவங்ககிட்ட சொல்லலாம், இங்கே பாருங்க, நான் திருமணத்திற்கு முன்பாக என்னுடைய கற்பை நான் இழக்க ஆயத்தமாக இல்லை. தைரியமா சொல்லு, நீ தைரியமா சொல்லு, நீ சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லு, உங்களை போல நான் மாறணும்னா நேரம் ஆகாது, உங்களை போல நான் மாறணும்னா நேரம் ஆகாது. ஆனால் என்னை போல மாறணும்னு நீங்கள் நினச்சா கூட மாற முடியாது. பிகாஸ் யூ ஆல்ரெடி ruined yourself. அடிச்சுட்டு தைரியமா நில்லுமா. ஆமென். இங்கே பாருங்க, அழுத்தங்கள் வரும், அழுத்தங்கள் வரும். pressures will come. வாழ்க்கையிலே பலவிதமான அழுத்தங்கள் வரும், சோதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஏன் இங்கே கூட்டு வந்த, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. பிரஷர். லீடர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக ப்ரெஷர் வரும். ஆனால் மோசே எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதோ தேவனை நோக்கி ஜெபித்தான். நீங்கள் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் தெய்வ சுபாவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள முடியாதபடிக்கு பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு உண்டாகும். பலவிதமான அழுத்தங்கள் உண்டாகும். அந்த அழுத்தங்கள் உண்டாகும் பொழுது நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்காதபடிக்கு நீங்கள் மற்ற சூழ்நிலையிலே நீங்கள் உங்களை வைத்து கொண்டால் நீங்கள் கேரக்டரை நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. கேரக்டரை நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதாவது 2 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி நல்ல வழி, ஆரோக்கியமான வழி. ஆனால் அதில் அநேகர் போவது இல்லை. அதை நீ பின்பற்ற நீ தயங்குகிறாய். ஏனென்றால் எல்லாரும் இந்த பக்கமாக போகிறார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். மற்றவங்களை பார்த்து இன்னைக்கு டிவி ஆட்ஸ், இன்னைக்கு சைன் போர்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா, why you want to wait, EMI நீ சம்பாதித்து வாங்க வேண்டும் என்று நீ ஏன் காத்திருக்கிறாய்? இதோ பேங்க் லோன் உனக்காக கொடுக்கப்படுகிறது, இவ்வளவு செலுத்தினால் போதும், எந்த ஒரு டவுன் பேமெண்ட் இல்லாமல் நீ இதை வாங்கி கொள்ளலாம். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரெஷர். வீட்டிலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, அல்லது இல்லை வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் வாங்க முடியாதுன்றீங்க, இதை பாருங்கள் வாங்கலான்றாங்க. ரீபேமெண்ட்டு கட்ட முடியுமா? ரீபேமெண்ட்டு கட்ட முடியுமா? அங்கே ப்ரெஷர் சிச்சுவேஷனில் வாங்கிடுறது. நகை எல்லாரும் போட்டுக்கிறாங்க, எனக்கும் வாங்கணும். We make wrong choices in relationships. We are pressured to commit sin. பாவம் செய்வதற்கு அழுத்தங்கள் வருகிறது. தேவையில்லாத பொருட்களை வாங்குவதற்கு அழுத்தங்கள் வருகிறது. காலேஜுக்கு போற பாய்ஸ்க்கு சொல்றேன், எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை. உன்னை எல்லாரும் பார்த்து சிரிக்கிறானுங்க. உன்னை பார்த்து, டேய் ஏண்டா அந்த ப்ரெஷரில் சிக்கிற? உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் சரியான நேரத்தில் கொடுப்பாரு. ஆமென். ஸோ இதெல்லாம் பாருங்க, ப்ரெஷர். அப்புறம் வந்து எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதால நீ ஏதாவது ஒரு கர்மாந்திரத்தை பிடிச்சிட்டு வந்துடுவேன். வாழ்க்கையில் செத்தே போயிடுவேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நான் சொல்றது புரியுதா? ஆமென். ப்ரெஷர்.
ஜெபம் பண்ணி வாழ்க்கை துணை என்பதை ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து லைஃப்பில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதா வேண்டாமாங்கிற தீர்மானத்துக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான தீர்மானம் வாழ்க்கையின் துணை. ஏன்னா சாகிற வரைக்கும் கூட இருப்பேன்னு நீ வாக்கு கொடுக்குற ஆளு. எந்த பிரஷர்லையும் தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு இருக்க வேண்டும். பிரஷர் டெஸ்ட் வரும். உன்னுடைய அந்த கிறிஸ்டியன் ஜேர்னியில், உனக்கு இயேசு போல மாறுகிற ஜேர்னியில் கேரக்டரை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு பிரஷர் வரும். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர் உனக்கு அழைத்த பாதையில் நீ போவதற்கு, நீ போகாதபடிக்கு வேறு திசையிலே போவதற்கு பிரஷர் வரும். எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்யணும். இங்கே பாருங்க, ஊழியத்தில் கூட பிரஷர் வரும். எனக்கெல்லாம் இந்த 34-35 ஆண்டு ஊழியத்தில் பிரயாணத்தில் அவங்க செய்கிறாங்க, அது மாதிரி நானும் செய்யணும். அவங்க செய்கிறாங்க, நானும் அது மாதிரி செய்யணும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, 35 வருஷத்தில் 35 இயர்ஸில் எத்தனையோ முறை எவ்வளவோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வட இந்தியாவில் போயிட்டு அங்கே மிஷினரி ஊழியம் செய்கிறீங்களே, இங்கே சென்னையில் உங்களுக்கு சொந்த இடம் சர்ச்சுக்கு இல்லையே, உங்கள் சென்னையில் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு சொந்த இடம் இல்லையே, பாஸ்டர் உங்களுக்கு வீடு கூட சொந்த வீடு இல்லையே, இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லையே, எல்லாத்தையுமே அங்கே பிஆர்னு கொட்டினா கொஞ்சம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகணும். நிறைய ஈவன் சம் குட் கிறிஸ்டியன் லீடர்ஸ் கூட என்கிட்ட சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் தான் நம்ம நடத்தணும். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஹாப்பி டூயிங் வாட் ஐ எம் டூயிங். நான் செய்கிற காரியத்தை நான் சந்தோஷத்தோடே செய்கிறேன். நான் சொன்னேன், இங்கே மெட்ராஸில் லேண்டு வாங்கினோம்னா எத்தனை கோடி வேணும் தெரியுமா அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கோடியை நீங்கள் பார்த்தது இல்லையான்னு கேட்டார் ஒருத்தர். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஊழியத்துக்குன்னு அவன் கணக்கு வச்சுருக்கான். நான் சொன்னேன், நிறைய அசட்ஸ் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். நிறைய அசட்ஸ் இருக்கு. அதுதானே பாஸ்டர், நீங்கள் உஷார் பார்ட்டி பாஸ்டர். அவர் சொல்கிறாரு, சிரிக்கிறாரு. நான் சொன்னேன், எல்லாம் மொபைல், எல்லாம் மூவபிள் அசட்ஸ் அப்படின்னு. எல்லாம் இல்லை அப்படியே ஃபிக்ஸட் அசட் இல்லை, எல்லாம் மூவபிள் அசட்டு. என்ன பாஸ்டர் என்னது? அதனால் இது வரைக்கும் பைபிள் காலேஜில் எங்ககிட்ட படித்தவங்க 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் பல இடத்துல, சிலர் வெளிநாடுகள்லையும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த ஊழியத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அசட்ஸு, சொத்துக்கள். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்திற்காக அசட்ஸு. எங்களுக்கு இங்கே பில்டிங் இல்லைன்னா என்ன, என் வாடகைக்கு இருக்க முடியாதா? என் வாடகைக்கு இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சண்டே ஆராதனைக்காக ஹையர் பண்ணி நடத்த முடியாதா? அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. எங்களை ஆண்டவர் நடத்துகிற பாதை வட இந்தியாவில், பீகாரில், ஒரிசாவில், அங்கே ஆயிரக்கணக்கான கிராமங்களை சந்திக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே ஊழியங்களை ஆரம்பிக்க வேண்டும், மிஷினரிகளை பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் எங்கள் பேஷன். அது ஆண்டவர் நடத்தினது இல்லையே. மற்ற எத்தனையோ சபைகள் இருக்குது, அவங்களாம் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்களே. சும்மா ஒரு மிஷினரிக்கு மருந்துக்கு ஒரு மிஷினரி, மருந்துக்கு ஒரு 2 மிஷினரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போகலாமே. நோ, I will do what God has called me to do. The pressure situation around me, even by some leaders. சிங்கப்பூரில் நான் 6.5 வருஷம் இருந்தேன். அங்கே 6.5 வருஷம் நான் இருக்கும் பொழுது பைபிள் ஸ்கூல் படித்தேன் 3 வருஷம். அதுக்கப்புறம் 3 வருஷம் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருந்தேன். I was married there and I had a house to stay and I was earning and they were giving me a decent honorarium for being an evangelist. அங்கே ஒரு சுவிசேஷகனாக, சர்ச் பிளான்டராக அங்கே செய்து கொண்டிருந்தேன் ஊழியத்தை. எனக்கு அங்கே ஒரு போதுமான அளவு கொடுத்தார்கள். என்னுடைய மனைவி ஒரு பைபிள் காலேஜில் அங்கே அவர்கள் அந்த டீனுக்கு அங்கே உதவியாளராக இருந்தார்கள். அவர்களுக்கும் சம்பளம். அப்பொழுது எங்களுக்கு பிள்ளை இல்லை. and everything was going all right. சிங்கப்பூரில் வேலை செய்வதற்கு இந்தியாவிலிருந்து, கவனிங்க, இந்தியாவிலிருந்து அங்கே வேலை செய்வதற்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வதற்கு, லேபர் ஒர்க் செய்வதற்கு 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படி பல பணத்தை செலவு பண்ணியில் அங்கே வர்றாங்க.
ஆனால் நானும் அங்கே நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஒர்க் பெர்மிட்டுங்கிறது ஒரு கேட்டகரி, எம்ப்ளாய்மெண்ட் பாஸுங்கிறது இன்னொரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் இருக்கிறேன். இப்போ வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றேன்னு சொல்கிறேன். ஆண்டவர் என்னை அழைக்கிறார் 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்தியாவுக்கு நான் திரும்பி வரணும். அதுவும் வந்து நான், என்னுடைய ஒய்ஃப் வந்து மலேசியன், அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணுங்கிறது வந்து இன்னொரு பெரிய சேலஞ்சு தான். ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, எனக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ வி போத் ஆர் சூஸிங் டு கம் பேக் டு இந்தியா. இந்தியாவுக்கு திரும்பி வர ட்ரை பண்ணுறோம். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன பிரதர் சிங்கப்பூரை விட்டு போகிறீங்க, என்ன பிரதர் சிங்கப்பூரை விட்டு போகிறீங்க. நான் சொன்னேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. இல்லை பிரதர், உங்கள் ஊர்லேருந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு கூட எவ்வளோ காசு கொடுத்து வராங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களே, ஏன் போகிறீங்க, இங்கே ஊழியம் தானே செய்கிறீங்க. பிரதர் இங்கே பாருங்க, comfort is not the goal of life. Comfort is not the goal of life. Do I like Singapore? Yes, I like Singapore. I like Singapore's efficiency. I like Singapore's cleanliness. சிங்கப்பூருடைய சுத்தம், சிங்கப்பூருடைய அந்த எஃபிஷியன்சி, சிங்கப்பூரில் இருக்கிறதான காரியங்கள் எனக்கு பிடிக்கும். பட் எங்கே பிடிக்குங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத வாழ்கிறது தான் கிறிஸ்டியன் லைஃபுடைய கோலு. ஸோ 22 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணோம், நானும் என் ஒய்ஃபும் திரும்பி வந்தோம். இட்ஸ் 22 years now. No ounce of regret. No ounce of regret. Today we are doing what we are doing by the grace of God. அப்புறம் இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிறைய பேர் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே பல முறை பிரதர் நீங்கள் டிவியில் பேசுங்க, பிரதர் நீங்கள் டிவியில் பேசுங்க, பிரதர் நீங்கள் டிவியில் பேசுங்க. நான் சொன்னேன், நோ, டிவியில் பேச நான் விரும்பலை, டிவியில் பேச நான் விரும்பலை. ஏன்னா டிவியில் பேசுறதுக்கு காசு கட்டணும். நாங்கள் அந்த காசு இருந்தால் மிஷினரி ஊழியம் செய்வோம். அந்த டிவி காசு கட்டுறதா இருந்தால் நாங்கள் மிஷினரி ஊழியம் செய்வோம். நோ நோ, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். எத்தனை முறை இப்போ இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் 2 டெலிவிஷன் எபிசோடு பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? அதை ஸ்பான்சர் பண்ணாங்க யாரோ, காசு கொடுத்து பண்ணலை. ஏன்னா காசு இருந்தால் மிஷினரி ஊழியத்துக்காக கொடுக்குற கன்விக்ஷனில் இருப்போம். ப்ரெஷரில் வாழ வேண்டாம். இப்போ அந்த டிவி ப்ரோக்ராமு ஸ்பான்சர் பண்ணுறவங்க நிறுத்திட்டாங்கன்னா டிவி ப்ரோக்ராமு நின்றுடும், பிரச்சனை இல்லை. இதோ இப்போ ஆன்லைனில் பண்ணுறோம், இதுக்கு என்ன காசாக பணமா? இதோ நாங்கள் அந்த ப்ராட்பேண்ட் வாங்கி, இதோ முதல்ல ஒரு 50 நாள் 60 நாள் வீடியோ கேமரா இரவல் வாங்கி சூப்பராக நடத்திட்டுருக்குறோம். அல்லேலூயா. கரண்ட்டு போச்சு சில நாள், அதை சர்வே பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஜென்ரேட்டர் கொடுத்தாரு ஃப்ரீயாக, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த லைவ் ப்ரோக்ராமு இப்போ வந்து ஆண்டவர் கிருபையில் இது ஒரு ஆண்டருடைய நடத்துதல் இந்த டைமில். இது கூட நான் வந்து இந்த குளோபல் பேண்டமிக்கும் நேஷ்னல் லாக்டவுனும் வரலைன்னா நான் இந்த மீடியாவுக்குள்ளேயே வந்திருப்பேனாங்கிறது டவுட்டு. And I do not want to spend money on just exposing myself. ஆனால் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான். ப்ரெஷர் வந்துச்சு, நிறைய ப்ரெஷர் வந்துச்சு. லிசன், என்னுடைய பாட்டம் லைன் பாயிண்ட் என்ன தெரியுமா? ப்ரெஷருக்கு விட்டு கொடுக்காதீங்க. Be guided by the Spirit of God. ப்ரெஷர் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் பிரியமானவர்களே. இந்த ஜேர்னியில் உங்களுக்கு அழுத்தம் என்ற டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பலவிதமான அழுத்தங்கள் வரும், pressure situations varum. Don't give yourself to pressure. Let your Holy Spirit lead you. Let the Holy Spirit lead you. ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. நம்பர் 2 முதல்ல pressure test. நம்பர் 2 people test. முதலாவது அழுத்தம் என்றதான ஒரு பரீட்சை, இரண்டாவது மக்கள் என்ற பரீட்சை, people test. வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான மக்கள் இருக்காங்களே, வாழ்க்கை துணை, பிள்ளைகள், சகோதரர்கள், அம்மா அப்பா, நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிற ஸ்டாஃபு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நேபரு, நம்ம ஹவுஸ் ஓனரு, இப்படிலாம் வந்து ஆட்கள் வந்து அமைவாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக ஏற்ற ஆட்களை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பார். அவர்கள் நம்ம வந்து இயேசுவை போல மாறுவதற்கு பெரிய உதவியாக இருப்பார்கள். எப்படி உதவியாக இருப்பார்கள்? உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சிலர் வருவார்கள். எதற்கு? பேஷன்ஸை உங்களை டெவலப் பண்ணுவதற்கு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிலர் சிரிக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலையை நீங்கள் யோசித்து சிரிக்கிறீங்க. பக்கத்தில் இடித்து யாரோ 2 பேர் 3 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் கண்ணிலேயே பேசுகிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது.
ஆமென். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட். மனிதர்கள் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ரெண்டு இம்பர்ஃபெக்ட் பீப்புளை வச்சா என்ன ஆகும்? அதுவும் ராங் சைடு ரப் ஆச்சுன்னா ஃபயர் தான். இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருக்குதே, அதை ரிசால்வ் பண்ண பழகணும். கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பீப்புள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பீப்புள் பை நேச்சர் ஆர் செல்ஃபிஷ். மக்கள் பொதுவாக சுயநலவாதிகள். மக்கள் பூரணர் அல்ல. ஆகவே உங்களுக்கு பல சவால்கள் வரும். அந்த டைமில் கிறிஸ்டியன் கேரக்டரை வெளிப்படுத்த முடியுமா? அந்த நேரத்தில் கிறிஸ்டியன் கேரக்டரை வெளிப்படுத்த முடியுமா? கேன் வி பிரிங் அவுட் கிறிஸ்டியன் கேரக்டர்? Your mom is not perfect, children listen. Your dad is not perfect, children listen. And husbands listen, your wife is not perfect. And neither are you perfect. நீங்களும் பூர்ணர் கிடையாது. கணவன் மனைவி. நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் போது நிறைய நேரத்தில் சொல்லுவேன் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட, அந்த ரெண்டு பேருக்கும் அந்த கல்யாணத்தை அந்த வவுஸை பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், மாப்பிள்ளை வீட்டார் நிறைய சொல்லியிருப்பாங்க. பெண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன், மாப்பிள்ளை வீட்டார் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை இப்படி அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த பெண் வீட்டார் நிறைய அந்த பெண்ணை பற்றி மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படி, அந்த பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நல்ல குணத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. தம்பி நான் சொல்கிறேன், இப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு இருக்குதே, அது பர்ஃபெக்ட் இல்லை. பொண்ணை பார்த்து சொல்லுவேன், ஏம்மா இப்போ நீ கல்யாணம் பண்ண போறியே, இவன் இந்த எதிரில் உள்ள மாப்பிள்ளை இவனும் பர்ஃபெக்ட் கிடையாது. ரெண்டு வீட்டாருக்கும் சொல்கிறேன். இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கிற நான் நிற்கிறேனே இங்கே, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் பூரணராகும்படி போய்கொண்டிருக்கிறோம். இயேசு ஒருவர் தான் பூரணர் ஆனவர். அந்த ஜேர்னியில் இருக்கிறோம். ஆகவே therefore listen, இந்த பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறது, ரெண்டு பேருமே இம்பர்ஃபெக்ட். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேருமே வந்து உன்னுடைய நல்ல சைடு தான் காட்டுவீங்க. ஏன்னா நம்ம தான் வேஷம் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாச்சே. அதுக்கு பேர் தான் ஹனிமூன். என்னது? ஹனிமூன் பீரியடு. அப்படியே எல்லாம் சூப்பராக இருக்கும். ஹனி மூன் கூப்பிடுறதே ஹனி. இப்போ நம்ம ஊருக்காரனே கூப்பிடுறான், வெள்ளைக்காரன் தான் கூப்பிட்டு இருந்தான், இப்போ நம்ம ஊருக்காரனே கூப்பிடுறான். தேனே, ஹனி, நிலா, மூன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா ஹனியும் இல்லை, மூணும் இல்லை, அமாவாசை, இருட்டு. ஏன்னா வேஷம் போடுறது எவ்வளோ நாள்? முடியாது. சொல்கிறேன் கேளுங்க. கல்யாணம் முடித்த ஃபஸ்ட் இயர் ஹஸ்பண்டு பேசுவார், ஒய்ஃப் கேட்பாங்க. கல்யாணம் முடித்த 2வது வருஷம் ஒய்ஃப் பேசுவாங்க, ஹஸ்பண்ட் கேட்பாரு. கல்யாணம் முடித்த 3வது வருஷம் 2 பேரும் பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? கான்ஃப்ளிக்ட் வரும். உடனே நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா இவர் நான் யாருன்னு காட்டுறேன். மனைவியை அடிக்கிறவன், கை நீட்டி அடிக்கிறவன் நீ ஆம்பளையே கிடையாது. ஹலோ, இதை பார்த்துக்கிட்டு இருந்ததான பிரதர், நீ வந்து மனைவியை கை வச்சு அடிக்கிற ஆளாக இருந்தால் நீ ஆம்பளையே கிடையாது. சாரி டு சே தட் அண்ட் சாரி டு பி so straightforward, but I don't think that is correct. இல்லைன்னா வேண்டாம் விவாகரத்து. பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த லைஃப் பார்ட்னர் இருக்காங்க தெரியுமா? they are there to develop godly character. சரண்டர் பண்ணு, தேவ சமூகத்தில் போய் அழு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவங்கள கொடுத்துருக்காரு உனக்குள்ள வந்து இன்னும் தாழ்மையை கொடுக்கறதுக்கு, உனக்குள்ள இன்னும் பொறுமையை கொடுக்கறதுக்கு. ஆவின் கனியில் ஒன்று என்ன தெரியுமா? லாங் சஃபரிங். என்னது லாங் சஃபரிங்? ஒருத்தர் கேட்டார், லாங் சஃபரிங்னா என்ன பாஸ்டர்? சஃபரிங் லாங். இப்போ புரியுது பாஸ்டர். அல்லேலூயா. அதில் இருக்கேப்பா, ஏன்பா என்கிட்ட கேட்ட நீ?
நீடிய பொறுமை. இங்கிலீஷில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, லாங் சஃபரிங். இப்போ ஆஃபீஸில் வந்து நீங்கள் பாஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆளை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணலாம், சீட்டை கழிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அங்கே வேலை செய்கிற ஆளாக இருந்தால் பாஸ் சீட்டை நீங்கள் கழிக்க முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா அப்படி வந்து வேலை வேணாம் தூக்கி போட்டு போகிற மாதிரி போக முடியாது. அதில் ரொம்ப ஆர்டர் பயன்படுத்துறது இந்த லைஃப் பார்ட்னர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். இங்கே பாருங்க, ஏன் தெரியுமா அந்த கான்ஃப்ளிக்ட் வருது? லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். த ஆன்சர் டு யுவர் இன்ஃபீரியாரிட்டி இஸ் நாட் இன் சம்படி எல்ஸ். The answer to your insecurity is not in somebody else. The answer to your fear and worries is not in somebody else. The answer to your depression and failure is not in somebody else. உங்கள் தாழ்மை உணர்வுக்கு மற்ற மனிதர்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுக்கு மற்ற மனிதர்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பயம், கவலை ஆகியவைகளுக்கு மற்ற நபர்கள் அல்ல பரிகாரம். உங்களது உணர்வு தளர்ச்சி மற்றும் தோல்விக்கு மற்ற மனிதர்கள் அல்ல பரிகாரம். இட் இஸ் காட். இட் இஸ் காட். லேர்ன் டு ரிலை ஆன் காட். லேர்ன் டு ரிலை ஆன் காட். த பீப்புள் டெஸ்ட் வரும், த ப்ரெஷர் டெஸ்ட் வரும். இதெல்லாம் உங்களுடைய அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் பாதையில், இயேசுவை போல நீங்கள் குணத்தில் மாறுகிற அந்த பாதையில், உங்களுக்கு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில் இதெல்லாம் சவாலாக வரும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் வாழ்க்கையிலே நபர்களை கொண்டு வருவார், நம்மை முதிர்ச்சியின் பாதையிலே கொண்டு வருவதற்கு. We very often want to escape the situation, but God has put you in a situation to develop character. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிடிக்காத சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அதை விட கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். ஏனென்றால் உங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் முதலாவது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்தார். இப்போ நீங்கள் தப்பிக்க பார்க்கிறீர்கள், ஆண்டவர் இன்னொரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். God is very good in orchestrating environment. ஆண்டவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் உங்களை உருவாக்குவதற்கு. People by nature are not easy. மக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை கையாளுவது என்பது லேசு அல்ல. And people are tests that God allows. முதலாவது என்னது? ப்ரெஷர் டெஸ்ட், பாஸ் பண்ணணும். அது வந்து சூழ்நிலைகள். ரெண்டாவது பீப்புள் டெஸ்ட், கடினமான மக்கள், டிஃபிகல்ட்டான பீப்புள். மூன்றாவது டெஸ்ட் பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட். பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட், அதாவது ஒரு காரியத்தை எடுத்தால் அதை நீங்கள் விடாமுயற்சியுடன் செய்ய நீங்கள் கொடுக்கும் ஒப்பு கொடுத்தல். சில காரியங்களை செய்வதற்கு பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகும். ஆனால் தேவன் அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இதே ஹாலில் அல்லது இதே போல ஹாலில் கடந்த 22 வருஷமா, லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, 22 வருஷமா நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன் தெரியுமா? இது மாதிரி 21 மணி நேரம் இல்லை, அப்புறம் வந்து 50 நாள், இந்த மாதிரிலாம் நான் நடத்துகிறேன்ல. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் வந்து கடந்த 22 வருஷமாக, அதுக்கு முன்பாகவும் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஃபேஸு, இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு 22 வருஷமாக பல வாரங்கள் ஒரு வருஷத்தில், எவ்ரி இயர் செவரல் வீக்ஸு, ஒவ்வொரு வாரமும் 25 hours 30 hours நான் இதே இடத்துல வந்து ஒரு 30-40 பாஸ்டர்ஸு அல்லது 30-40 பிலீவர்ஸை வச்சு நான் டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். பர்சிஸ்டன்ஸு, விடாமுயற்சி. எத்தனையோ காரியங்களை நான் பெரிதாக செய்யலாம் என்று சொல்லி போகலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, போதிக்கிற சில கிருபையை கொடுத்திருக்கிறார். சில காரியங்களில் சில அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்திருக்கிறார். பல வருடங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நான் பல சப்ஜெக்ட் டீச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆயத்தப்படுத்துவேன், டீச் பண்ணுவேன். I have been doing it for years.
நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி பாஸ்டர் நீங்கள் இந்த 2 மணிலேருந்து இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வீடியோ இந்த யூடியூப்பில் இப்படி டீச் பண்ணுறீங்க? இது வந்து ப்ராஃபஸியும் இல்லை. நல்லா கவனிங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க ப்ராஃபஸின்னா அப்படியே இப்போ விழுவாங்கல்ல. ப்ராஃபஸியும் இல்லை. ரெண்டாவது, நான் பாட்டுக்காரனும் இல்லை. சொல்கிறது புரியுதா? பெரிய பாடகராக இருந்தால், செலிபிரிட்டி சிங்கராக இருந்தால் அதுக்கு ஒரு க்ரௌடு வரும். நான் பாடகரும் கிடையாது, நான் ப்ராஃபஸி சொல்கிறாலும் கிடையாது. பவர் மினிஸ்ட்ரி, ஹீலிங், டெலிவரன்ஸ், வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ். என் சகோதரியே, இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, உனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த ஊரில் இருக்கிற இந்த சட்டம் போட்டிருக்கிற, அது மாதிரி சொல்லக்கூடிய வரங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பெரிய ஒரு கிரேஸும் என்கிட்ட இல்லையே. நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி, என்ன பாஸ்டர் உங்களுக்கு ப்ராஃபஸியும் ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பவர் கிஃப்ட்ஸும் ரொம்ப இருக்கிற மாதிரி இல்லை, அப்புறம் வந்து இல்லை நிறைய பாடகர் பாடுற ஆளும் நீங்கள் இல்லை, அப்புறம் வேற என்னது? இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இல்லாமல் டீச்சிங், அதுவும் கொஞ்சம் திட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக பேசுகிறீங்கன்றாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க யூடியூப்பில், அப்புறம் அந்த பல சேனலில் பார்க்குறாங்க. இது எப்படி? பர்சிஸ்டன்ஸ். எத்தனையோ வருடங்களாக டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒரு 40 பேருக்கு உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அடுத்த வாரம் கூட திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் டீச்சிங், 25 மணி நேரம் பாஸ்டோரல் கவுன்சிலிங். ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ்க்கு நான் டீச் பண்ணுறேன். காலையில் 5:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். காலையில் 5:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் 5 ஹவர் ஒரு நாளைக்கு. மலேசியாவில் உள்ள ஒரு காலேஜில், பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணுறேன். காலையில் 5:30லேருந்து 10:30 வரைக்கும், அங்கே 8லேருந்து 1 மணி வரைக்கும். பட் திஸ் இஸ் வாட் ஐ பீன் டூயிங் ஃபார் இயர்ஸ். நான் கணக்கு போட்டேன் எத்தனை மணி நேரம் நான் போதிச்சிருப்பேன் இது வரைக்கும்னு. அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40,000 மணி நேரம். ஐ ஹவ் ப்ராபப்லி டாட் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் த லாஸ்ட் 35 years, 40,000 hours. 40,000 மணி நேரங்கள். ஆண்டவர் பார்த்தாரு, பர்சிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க, நோவாவை ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு. எத்தனை வயசு அவனுக்கு? எத்தனை வயசு? 480 வயசு தாத்தா கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. குளோபல் ப்ராஜெக்ட். 120 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் அவன் செய்கிறான். மழை வரும்ன்றான். அது வரைக்கும் மழையே வந்தது கிடையாது. எல்லாம் லூசுன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் இவன் கிறுக்கன்னு நினைக்கிறாங்க, பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ளோட்டிங் ஜூ கட்டுறான். இங்கே பாருங்க, பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட். கர்த்தர் உங்களுக்காக அழைத்த காரியம் பலன் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் சொல்றதை நீங்கள் செய்கின்றீர்களா? அடிக்கடி அதே இதையும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை செய்யணும். கர்த்தர் சொன்னதை செய்யணும். என்னோடு கூட பீகாரில் ஊழியத்தை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட வாக்கு பண்ணினவர்கள் உண்டு. 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாட்னாவில் நாங்கள் இந்த பீகார் ஊழியத்திற்காக என்னை கமிட் பண்ணும் பொழுது என் கூட சிலர் கமிட் பண்ணாங்க. அதே டைமில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நோ பர்சிஸ்டன்ஸ். லைஃப் இஸ் அபவுட் கீப்பிங் அவர் கமிட்மெண்ட். லிசன், நல்லா கவனிங்க. வாழ்க்கை என்பது நம்முடைய ஒப்புக்கொடுத்தலை நாம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்தது. your life is shaped by your commitment. Your character is developed by your commitment. Your success is influenced by your commitment. Your eternal destiny is determined by your commitment. I'll repeat in English. நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு பிறகு தமிழில் சொல்கிறேன். The question is, will you keep your commitment? Life is about keeping our commitment. Your life is shaped by your commitment. Your character is developed by commitment. Your success is influenced by commitment. Your eternal destiny is determined by commitment. Your ability to your commitment will be tested. Your ability to your commitment will be tested. அதாவது வாழ்க்கை என்பது நம்முடைய ஒப்புக்கொடுத்தலை நாம் எந்த அளவு கடைபிடிக்கிறோம் என்பதை பொறுத்தது. நம்முடைய வாழ்க்கையானது எப்படி உருவெடுக்கும் என்றால், நம்முடைய ஒப்புக்கொடுத்தலை மையமாக வைத்துத்தான் அது உருவெடுக்கும். நம்முடைய சுபாவம் எப்படி உருவாகும் என்றால், நம்முடைய ஒப்புக்கொடுத்தலை வைத்துத்தான் அந்த சுபாவம் உருவாகும். நம்முடைய வெற்றி எப்படி நிர்ணயமாகும் என்றால், நம்முடைய ஒப்புக்கொடுத்தலை வைத்துத்தான் நிர்ணயமாகும். நம்முடைய நித்தியம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, நம்முடைய ஒப்புக்கொடுத்தல் தான். இந்த ஒப்புக்கொடுத்தல் பரீட்சிக்கப்படும். ப்ரெஷர் டெஸ்ட், பீப்புள் டெஸ்ட், பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட். 3 விதமான. இங்கே பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யார் அவரை தரிசிப்பா? ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும்,
ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் Psalm 15 verse 4, சங்கீதம் 15 வசனம் 4, சங்கீதம் 15 வசனம் 4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன். ஒன் ஹூ கீப்ஸ் கமிட்மெண்ட். கர்த்தாவே, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே கூடாரத்திலே தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒன்று, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை கடைப்பிடிக்கிறவன். ஆமேன். ப்ரெஷர் டெஸ்ட், பீப்புள் டெஸ்ட், அழுத்தம் என்ற பரீட்சை வரும் இந்த பிரயாணத்தில். மக்கள் என்ற பரீட்சை இருக்கும், ஒப்பு கொடுத்தல் என்ற பரீட்சை இருக்கும், கடைசியாக முன்னுரிமை என்ற பரீட்சை. the priority test, the priority test, the pressure test, the people test, the persistence test, the priority test. அழுத்தம் என்ற பரீட்சை, மக்கள் என்ற பரீட்சை, விடாமுயற்சி என்ற அந்த காரியத்தை குறித்த பரீட்சை, கடைசியாக உங்களுடைய முன்னுரிமை. எதை முதலாவது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்கு? 3 கேள்விகள், 3 கேள்விகள். எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? என் பணம் எங்கே போகிறது? என் நேரம் எதற்கு செலவாகிறது? திருப்பி கேட்குற 3 கேள்வி. இதை 3 கேள்விக்கு பதில் சொல்றதை பொறுத்து தான் உங்களுடைய முன்னுரிமை இருக்கிறது. your priority is based on these 3 things. எதை பற்றி நான் அதிகம் யோசிக்கிறேன்? 2வது, என் பணம் எங்கே போகிறது? 3வது, என் நேரத்தை எப்படி செலவழிக்கிறேன்? In English, 3 questions that you need to ask yourself to know your priorities. What do I think about the most in a day? And where does my money go to? How do I spend my time? Condition your money, control your checkbook, and be clear with your calendar. சொல்றது புரியுதா? பல விதமான டெஸ்ட் வரும். ஸோ இது வரைக்கும் 5 நாட்கள் பல காரியங்களை பார்த்து விட்டோம். கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்டியன் பர்பஸ் கோல். பர்பஸ் கோலை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கவில்லை. ஆனால் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் என்றால் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்று இயேசுவை போல மாறுதல், இன்னொன்று தேவன் சொன்ன காரியத்தை செய்தல். தேவன் சொன்ன காரியத்தை செய்தல் என்பது தனி சப்ஜெக்ட். இந்த 21 நாள் தேவன் விரும்புகிற நபராக மாறுவதை குறித்து தான் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக, ஒவ்வொரு காரியமாக தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அகற்றுகிற அந்த தீவிரமான அந்த முயற்சியிலே நாம் இறங்க போகின்றோம். ஆமேன். நாளைய தினத்தில் பெருமையை மேற்கொள்வது எப்படி, how to overcome pride and develop a humble attitude என்பதை நாம் படிக்கப் போகின்றோம். ஒரு பாடலை பாடி இப்பொழுது நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். God, hallelujah. லைவ் சேட்டில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் எனக்கு பர்த்டே விஷஸ்ஸு, ஹாப்பி பர்த்டே பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே பாஸ்டர்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன ப்ராப்ளம்னா, என்னுடைய பர்த்டே இல்லை இன்னைக்கு. டுடே இஸ் நாட் மை பர்த்டே. ஓகே, மை பர்த்டே, என்னுடைய பர்த்டே கடந்து வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. சரியா? ஐ டோன்ட் நோ ஹூ ஸ்டார்டட் திஸ். ஆனால் ரொம்ப லவ்விங்காக எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே பாஸ்டர்னு. நீங்கள் ஒரு காரியம் நான் கேட்குறேன் உங்கள் எல்லார்கிட்டையும், கேன் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கீப் ப்ரேயிங் ஃபார் மீ. எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நாங்கள் வட இந்தியாவில் ஒரு 3000 கிராமத்தில், சபையே இல்லாத கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு, குறிப்பாக பீகாரில், ஒரிசாவில் 500 கிராமத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். அதனால் எங்கள் ஊழியத்துக்காக இதுக்கெல்லாம் நான் லீடர்ஷிப் கொடுக்கறதற்கு எனக்கு ஆண்டவர் ஞானத்தையும், எனக்கு கிருபையையும், எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும், என் குடும்பத்திற்கும் ஆண்டவர் பாதுகாப்பையும் கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் மீ. ஆல்தோ இட் இஸ் நாட் மை பர்த்டே, thank you for your love and thank you for your wishes and would appreciate your prayers for me. எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் ரியல் சர்ஜரி ஆரம்பிக்க போகிறது. சரியா? tomorrow we are going to start the first level surgery, overcoming pride. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காரணம்.
சரியா? இதுதான் ஒரு தேவதூதனையே பிசாசு ஆக்கிவிட்டு, நான் சொல்றது புரியுதா? ஒரு தேவதூதனையே பிசாசு ஆக்கிருச்சு. பெருமை ரொம்ப ஆபத்தானது. இதை குறித்து நாளைக்கு நான் படிக்க போகின்றோம், மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேரை நீங்கள் சொல்லி வர சொல்லுங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லிங்க் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த 5 செஷனு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமணி முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்களை நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று இரவு நடக்க போகிற பிஸ்னஸ்மேன் பிரேயர் மீட்டிங், ரிவைவல் பிரேயர் மீட்டிங், பிரதர் மோகன் சி லாசரஸ் ஆண்டவரே பேச போகிற இந்த இரவு 10:30 மணி, ஆண்டவரே இரவு வியாபாரிகள் ஜெபத் கூடுகையை ஆசீர்வதியும். நாளைய தினத்தில் 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகிற ஆசீர்வாத சென்னை ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட இன்றைக்கு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அநேகர் கட்டப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, என் மனைவியை நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி எழுதியிருக்கிற சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சேஞ்சஸ் வருகிறதற்காக நன்றி. கேரக்டரில் சேஞ்சஸ் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, நான் மாற வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஆண்டவரே, பிரசங்கிக்கிற நான் இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது. அதே போல் ஆண்டவரே, கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டியது இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் தொடர்ந்து மாற, எங்களுடைய சுபாவத்திலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வர, ஆண்டவர் விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், ஆண்டவரே மகிமையின் மேல் மகிமை என்று நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசையோடு ஆர்வத்தோடு ஆண்டவரை மிகுந்த ஆண்டவர் தாகத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்வீராக. நாங்கள் மாறுவதற்கு நீர் உதவி செய்வீராக. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, ஆண்டவரே கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் அவர்களுக்காக இறங்கி அவர்களை விடுவித்து அவர்களை நீர் அப்பா தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. குழியிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே பெரிய ஆபத்தில் இருக்கிறவர்கள், எப்படி வெளியில் வருவேன் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், இரக்கமாய் இறங்கும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரவு 10:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்.